Hi friends, நான் ஷெரீஃப் Jaguar Autotronicsல இருந்து இந்த வீடியோவில் நம்மளோட கேன் ப்ரோ வச்சு என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட Alto K10 வந்து பார்த்தீங்கன்னா ECUவில் செக் லைட் வரலன்ற கம்ப்ளைண்ட் தான் வந்திருக்கு. இப்போ ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. அதை எப்படி நம்ம செக் பண்ணுறோம், இதுக்குமே காமனாக வர்ற ஏதாவது ஒரு மீட்டர் இருந்தால் போதும் நம்மளால் செக் லைட் எல்லாமே பார்த்துக்கிற முடியும். இதில் வந்து பாருங்கள், மெயின் ஆன் பண்ணுறேன், இக்னிஷன் ஆன் பண்ணுறேன், செக்யூரிட்டி லைட் வந்துருச்சு, ஃபியூவல், மெயின் ரிலே எல்லாமே இங்கேயும் ஆன் ஆகிடுச்சு, நம்மளோட மீட்டர்லேயும் ஆன் ஆயிடுச்சு, செக் லைட் வந்துருச்சு, நம்மளோட சாவி லைட் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. தென் இக்னிஷன் ஆஃப், ஆன். இதை வந்து கீயை நம்ம எடுத்துடலாம். இப்போது இக்னிஷன் ஆன் பண்ணுறோம், சாவி லைட் பிளிங்க் ஆகுது. நம்மளோட ஓல்டு மாடலில் வந்து பார்த்திங்கன்னா கீ லைட் வந்து ஸ்டேபிளாக இருந்தால் தான் ப்ரோக்ராம் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ECU வந்து ரிப்பேர் பண்ணி எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுறோன்றதையும் கேன் ப்ரோ வச்சு நம்மளால் பார்க்க முடியும். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மல்டி வயர் வச்சு ECU கனெக்ட் பண்ணியிருக்கேன். தென் இந்த கப்ளரை வச்சு இம்மோபிளைசரையும் மீட்டரையும் வந்து நான் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து BCM வராது, ஓல்டு டைப்புன்றனால. இதை வந்து நான் கீ ப்ரோக்ராமிங் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட் இக்னிஷன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். இதற்கு வந்து நான் கீ டூல் ப்ளஸ் யூஸ் பண்ணுறேன். இதில் பாருங்கள், Alto 800 ID46 இருக்குது. கீ வச்சுருக்கேன் ஆல்ரெடி நான். ஸோ கீ ப்ரோக்ராமிங்கில் போயிடலாம். ஸ்டார்ட் ப்ரோக்ராமிங், ஆல் கீ லாஸ்ட். ஏன்னா மாருதியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு கீ நீங்கள் ஆட் கீ OBDயில் பண்ணாலும் எல்லா கீயுமே எரேஸ் ஆகிட்டு தான் அடுத்த கீ ப்ரோக்ராம் ஆகும். ஸோ ஆல் கீ லாஸ்ட்டில் போயிட்டு இந்த இடத்துல வந்து நான் எஸ் கொடுத்துட்றேன். இக்னிஷன் கொடுத்தாச்சு, கீ வச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ எஸ் கொடுத்துடலாம். நம்மளோட செக்யூரிட்டி கோடு வந்துருச்சு, ப்ளஸ் ஓகே கொடுத்துடலாம். எல்லா கீயுமே எரேஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நம்பர் ஆஃப் கீ வந்து 1 வந்துருச்சு. ஆல்ரெடி நம்மளோட கீ வந்து ப்ரோக்ராம் ஆகிருக்கு. இந்த மாதிரி கீ லாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ECU வந்து ரிப்பேர் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வருதா, செக் லைட், ஃபியூவல் எல்லாமே கரெக்டாக வருதான்றதை உங்களால் ஈஸியாக நம்ம கேன் ப்ரோ வச்சு செக் பண்ண முடியும். இப்போ நான் கீ எடுத்துட்டேன், இக்னிஷன் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். கீ லைட் வந்து பிளிங்க் ஆகுது. நம்பர் ஆஃப் கீ 1 ஓகே கொடுத்துடலாம். தென் நான் அகெயின் கீ வச்சுட்டு இக்னிஷன் வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், கீ லைட் வந்து ஸ்டேபிள் ஆகிடுச்சு. நம்மளோட ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இண்டிகேஷன் இருக்குது, இதில் வந்து மெயின் ரிலே நம்ம மெயின் ஆன் பண்ணுறோம், இக்னிஷன் ஆன் பண்ணுறோம், ஃபியூல் பம்ப் ஆன் ஆகிடுச்சு, மெயின் ரிலே ஆன் ஆகிடுச்சு. எப்பயுமே நம்ம இக்னிஷன் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா மெயின் ரிலேக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் வந்து இருக்கணும். அப்போ தான் ப்ரோக்ராமிங் வந்து பிட்வீனில் இன்டரப்ட் ஆகாது. இதே மாதிரி நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் கீ ப்ரோக்ராமிங்காக இருக்கட்டும், ECU ரிப்பேராக இருக்கட்டும், இதை எப்படி நம்ம சிமுலேட் பண்ணுறோம், எப்படி டெஸ்ட் பண்ணுறோம் நம்ம கேன் ப்ரோ வச்சுன்ற வீடியோஸை கண்டினியூவாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம Jaguar Autotronics சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்து உங்கள்கிட்ட சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.